கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நான் போன வாரத்திலே பார்த்த அந்த பாடத்தின் ஒரு தொடர்ச்சி பாகம் 2ஆக நம்ம பார்க்க போகிறோம். அது நாம் போன வாரத்திலே தியானித்தோம். நம்முடைய தேவன் நமக்கு பரலோகம் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அப்போஸ்தலன் பவுல் மூலமாக நமக்கு போதித்த வார்த்தைகளை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அந்த ஒரு நிழல் பொருள் பாடம், அது இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலிருந்து வனாந்திரம் வழியாக அங்கே கானானுக்கு அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். அந்த வழிநடத்துதலில் அந்த வனாந்திரத்திலே அநேக தவறுகளை அவர்கள் செய்கிறதை நாம் பார்த்தோம். அதில் குறிப்பாக 5 தவறுகள் அங்கே அப்போஸ்தலன் பவுல் மூலமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அவைகள் நாம் 2 தவறுகளை போன வாரத்திலே நாம் பார்த்தோம். முதலாவது பொல்லாங்கானவைகளை இச்சிப்பது. அப்படி என்றால் தேவன் கொடுத்த அந்த மன்னாவாக்கிய ஆகாரம் எங்களுக்கு போதாது என்று சொல்லி அவர்கள் இறைச்சி வேண்டும், இன்னும் எகிப்திலே சாப்பிட்ட அங்கே காய்கறி கீரைகள் எல்லாம் வேண்டும் என்று அவர்கள் இச்சித்ததை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு அது தேவன் கொடுக்கிற வார்த்தையாகிய மன்னா. அந்த வார்த்தையை நாம் அற்பமாக நினைக்க கூடாது. அந்த வார்த்தை நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. அந்த வார்த்தை தேவன் கொடுத்த ஒரு சபை ஐக்கியம், தேவன் கொடுத்த அநேக சத்தியங்கள், இவைகளெல்லாம் நம்மை பரலோகத்துக்கு நேராக வழிநடத்துகிறதாக இருக்கிறது. அதனால வனாந்திரத்தில் எப்படிப்பட்ட ஆகாரம் புசிக்க வேண்டும் என்று தேவன் அறிந்து அந்த ஆகாரத்தை கொடுக்கிறார். அதை நாம் சந்தோஷமாக முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். அந்த மாம்சிக இஸ்ரேலரை போல அந்த மன்னாவை குறித்து சலிப்பு ஏற்படக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகள் மேல நமக்கு சலிப்பு ஏற்படக்கூடாது. வேறு காரியங்கள் மேலே நமக்கு ஒரு ஆசை, இச்சை வரக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எல்லா நேரங்களிலும் ஒரு முதலிடம், முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை குறித்து நம்ம போன வாரத்திலே பார்த்தோம். 2வது விக்கிரகாராதனை. தேவனை விட்டு வேறு விக்கிரகங்கள் பின்னால அவர்கள் போனதை நாம் பார்த்தோம். இது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு தேவனை முதலிடமாக வைக்காமல் தேவனுக்கு வைக்க வேண்டிய இடத்திலே, அந்த முதலாவது வைக்க வேண்டிய அந்த இடத்துல நாம் எந்த நபரை வைத்தால் கூட, இல்லாவிட்டால் உலகத்தில் உள்ள எந்த பொருட்கள், இல்லாவிட்டால் நாம் எதை அதிகமாக விரும்புகிறோம், அது நம்முடைய பேர் புகழாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பண ஆசையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு ரொம்ப நமக்கு பிடித்தமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இது கூட இருக்கலாம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு நபர்
நபர் என்று சொல்லும் போது அது போதகர்கள். இன்றைக்கு அநேக பேர் பெற்ற போதகர்கள், ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், இன்னும் கார்டினல்ஸ், இப்படியாக அநேகர் இருக்கிறார்கள். போப் ஆண்டவர் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு தவறான காரியம். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல அதற்கு பதிலாக நாம் யாரை வைத்தாலும் அது விக்கிரகமாக மாறும். ஏதுவாக இருந்தாலும் தேவனுக்கு பின்னாக நாம் வைக்க வேண்டும். அது ஒரு அமைப்பாக இருந்தால் கூட அந்த அந்த அமைப்பில் இருக்கிற ஒழுங்குகளுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கும் போது அது விக்கிரகமாக மாறிவிடுகிறது. அப்படியே சபை கூடுகையில சபைக்குள்ளே நாம் பேர் பெற வேண்டும், நம்ம எல்லாரும் புகழ வேண்டும், நாம் அழகாக பாடுகிறோம், அழகாக சத்தியங்களை பேசுகிறோம் என்று அந்த ஒரு பேரை, பெருமையை, புகழ்ச்சியை நாம் விரும்பினால் கூட அது கூட விக்கிரகமாக மாறும். வேதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்தோம், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் என்று சொல்லி உங்களை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால இந்த விக்கிரக ஆராதனை நமக்கு அதிக ஜாக்கிரதையை தர வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஒரு விக்கிரகத்துக்குள்ள இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். அடுத்ததாக நாம் இந்த நாளிலே மூன்றாவதாக வேசித்தனம் என்ற ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த பரலோக ராஜ்யம், பரலோக ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது என்பதை குறித்து சில வசனங்களை நாம் பார்த்து கொண்டு மேற்கொண்டு நாம் பார்க்கலாம். படியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அங்கே இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கு நம்மை கொண்டு வருகிறதாக அந்த வசனம் சொல்கிறது. படியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். பார்த்தீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை, அவருடைய மகிமையை அடையும் பொருட்டாக நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியே 1 யோவான் 3:2 கூட நாம் அவரை அவருடைய 2ஆம் வருகையிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு மகிமை உடையவர் என்று நாம் பார்க்கும்போது அது கூட அநேக வசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு பேசி இருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகலமும், சகலம் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு. அப்படி என்றால் இந்த பூமி, இங்க பூமி மாத்திரமல்ல, வானம், நட்சத்திரங்கள், கோடான கோடியான கிரகங்கள், நாம் அறிந்திருக்கிறோம், பேரண்டம், எல்லா அதிகாரம் சகலமும் அவருக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே வசனத்தை மீண்டும் யோவான் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல அங்கே அப்படியே பேசுகிறார். வசனம், பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவருடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நம்மை உடன் சுதந்திர ஆக்கும்படியாக இந்த ஒரு பரலோக அழைப்பு நமக்கு இந்த சுவிசேஷ யுகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால
இந்த மேன்மை எவ்வளவு பெரிது என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் 2 தவறுகள் அந்த மாம்சீக இஸ்ரவேலர் செய்ததை பார்த்தோம். மூன்றாவதாக அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் அங்கே பேசும்போது 1 கொரிந்தியர் 10:8 அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. பார்த்தீங்களா, ஒரே நாளில் அங்கே வேசித்தனம் பண்ணி 23,000 பேர் அங்கே மரித்து போனார். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாமல் இருப்போமாக. இந்த காரியம் அன்றைக்கு மாம்சீக இஸ்ரவேலர்கள் லிட்ரலாக நேரடியாக அங்கே ஸ்திரீகளோடு சேர்ந்து வேசித்தனம் பண்ணினார்கள். இதை குறித்து என்னாகமம் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் படிக்கலாம். படியுங்கள். என்னாகமம் 25:1-2. இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா, அங்கே மோவாபிய ஸ்திரீகளோடு சேர்ந்து அவர்கள் தெய்வங்களுக்கு படைத்த விருந்துகளை புசித்து அந்த தெய்வங்களை பணிந்து கொண்டு அடுத்த வசனங்களிலே அவர்கள் அங்கே வேசித்தனம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனம், இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. பார்த்தீங்களா, அதனால் இஸ்ரவேலர் மேலே கர்த்தருடைய கோபம் மூண்டது. இப்போ இது நமக்கு என்ன பாடம் என்று நாம் பார்க்கும்போது, முதலாவது லிட்ரலாக அப்படிப்பட்ட வேசித்தனத்துக்குள்ளே நாம் போக மாட்டோம். அப்படி போனால் அது மிகப்பெரிய பாவம், பெரும் தவறு. வேதத்திலே நாம் கிறிஸ்துவுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த சத்தியம் என்னவென்றால், அந்த வேசித்தனம் பண்ணுவதை விட இன்னும் ஒரு படி மேலாக ரொம்ப அட்வான்ஸாக நாம் மலைப்பிரசங்கத்திலே மத்திய 5:28 பார்க்கும் போது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே வேசித்தனம் செய்ததாக, இருதயத்தில் நீ வேசித்தனம் பண்ணிவிட்டாய் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு பிறகு வந்த போதனைகள் மிகவும் அதிக ஷார்ப்பாக ரொம்ப அட்வான்ஸாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த வேசித்தனம் ஆவிக்குரிய ரீதியாக நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது, முதலாவதாக சத்தியம் இல்லாத பாபிலோன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய போதனைகள் குழப்பமான போதனைகள். இன்றைக்கு மெஜாரிட்டி சபைகளிலே போதனைகளிலே ஒரு தெளிவில்லை, குழப்பமான போதனை. அந்த போதனைகளிலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டு வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி அந்த சத்தியத்துக்குள்ளே வந்து அதன் பிறகு நாம் அந்த பாபிலோன் சபைகளோடு இல்லாவிட்டால் பேர் கிறிஸ்தவ சபைகளோடு மீண்டும் நாம் அவர்களோடு தொடர்பிலே இருப்பது ஒரு விதமான வேசித்தனம். நம்மை அதிலிருந்து பிரித்தெடுத்து விட்டார். அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு நேராக நம்மை பிரித்தெடுத்த பிறகு நாம் திரும்ப அந்த பாபிலோன் இல்லாவிட்டால் பேர் கிறிஸ்தவ சபைகளோடு ஐக்கியம் கொண்டால் அது வேசித்தனம். இது ஒரு ஆவிக்குரிய வேசித்தனம். இரண்டாவதாக
நாம் சத்தியத்தை அறிந்து கொண்டு நாம் ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்கென்று நான் வாழ்கிறேன் என்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு வந்த பிறகு உலக மக்களோடு சேர்ந்து அவர்களுடைய களியாட்டுகளிலே, அவர்களோடு அநேக காரியங்களிலே, சந்தோஷத்திலே அவர்களோடு கலந்து கொள்வது கூட ஒரு வேசித்தனம். இதை குறித்து வசனம் படியுங்கள். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. ஒரு மகா வேசி என்று ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகா வேசி யார் என்று நாம் பார்க்கும்போது இதுதான் கெட்டு போன சபை, பொய் போதனைகளால் நிறைந்த சபை. இந்த சபை பாருங்கள், உண்மையான சபை ஒரு கற்புள்ள கன்னிகையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகிய மணவாளன் வருவதற்கு காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த கெட்டுப்போன சபை என்ன செய்துவிட்டது என்றால், கிறிஸ்துவுக்கு பிறகு 3ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த சபை முதலாவது ஹோலி கேத்தலிக் என்ற பெயர்ல இருந்தது. ஹோலி கேத்தலிக் பரிசுத்தமான ஒரு சபை. அப்படியாக இருந்த சபை இந்த 300வது வருடத்துக்கு பிறகு ரோமன் கத்தோலிக்க சபை என்று ஒரு பெயரை எடுத்துக்கொண்டது. ரோமர்கள் இந்த சபையிலே அதிகமான பேர் வந்தார்கள். அதன் பிறகு சபைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோமர்களுடைய அநேக பொய் போதனைகள், அநேக பழக்க வழக்கங்கள் எல்லாம் சபைக்குள்ளே வந்தது. அதன் பிறகு வந்த அங்கே நாயக்கர்கள், லீடர்கள், அவர்கள் தங்களை உயர்த்தி கொண்டார்கள். பெருமையுடையவர்களாக, சுயநலமுடையவர்களாக, இப்படி அவர்கள் தங்களை உயர்த்தி கொண்டு அநேக பெயர்கள், பட்டங்கள் தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். இன்றைக்கு இருக்கிறது போல ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், கார்டினல், இப்படி பிஷப் என்று தங்களுக்கு பெரிய பட்டங்களை எடுத்துக்கொண்டார்கள். இப்படிப்பட்டவர்கள், இந்த தங்களை உயர்த்தி கொண்டவர்கள் பேர் பெருமை தேடி இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணவாளன் வருவதற்கு காத்திருக்காமல் இந்த உலகத்தோடு சேர்ந்து பூமியின் ராஜாக்களோடு சேர்ந்து கொண்டு ஜனங்களை அரசாள ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஒரு ராஜாக்கள் போல ஜனங்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்தார்கள். இவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிபி 300க்கு பிறகு 400, 500, அதன் பிறகு குறிப்பாக அவர்கள் ஆளுகை செய்ய துவங்கினது கிறிஸ்துவுக்கு பிறகு 756 அவர்கள் அரசியல் தலைவர்களோடு சேர்ந்து, உலக ராஜாக்களோடு சேர்ந்து தங்களை ஒரு ராஜா போல ஆளுகை செய்கிறவர்களாக காணப்பட்டார். இன்றைக்கும் பாருங்கள், இப்படிப்பட்ட தலைவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் உலக அரசியல் தலைவர்களிடத்திலே
ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறதாக இருக்கிறது. இப்படி மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு காத்திருக்காமல் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டார். இதுதான் கெட்டு போன சபை. அந்த மகா வேசி திரளான தண்ணீர்கள் மத்தியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த திரளான தண்ணீர் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், அதிலே 15ஆம் வசனம் படியுங்கள். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும். பார்த்தீங்களா? திரளான தண்ணீர் என்ற அடையாள பாஷையில பேசியிருக்கிறதற்கு விளக்கம் அநேக ஜன கூட்டங்கள், வேறு வேறு பாஷைக்காரர்கள், வேறு வேறு தேசத்தில் உள்ளவர்கள், இப்படியாக அநேக ஜனங்களை உலகம் முழுவதிலும் சேர்த்து கொண்டார். சேர்த்து கொண்டு அவர்களை ஆளுகை செய்தார். அப்படிப்பட்ட மகா வேசிக்கு மகா பெரிய தண்டனை, தேவ கோபம் வருகிறதா இருக்கிறது என்று 2ஆம் வசனம் அதிலேயே 17:2, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி. பார்த்தீங்களா? அந்த கெட்டுப்போன சபை அதுதான் மகா வேசு. அவளுக்கு வரக்கூடிய ஆக்கினை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆக்கினை அந்த கெட்டுப்போன சபைகள் மேல சீக்கிரத்திலே வருகிறதாக இருக்கிறது. இதை குறித்து இன்னும் 18ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து படிக்கும் போது 7-8 வசனங்களிலே அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. படியுங்கள். 18, 7, 8. அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். பார்த்தீங்களா? இன்னைக்கு செல்வ செழிப்போட அநேக ஜன கூட்டத்தோட பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி கொண்டு எங்களுக்கு எதுவும் வராது, நாங்கள் செழிப்பாக இருக்கிறோம் என்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே நாளிலே அங்கே பஞ்சம், தூக்கம், சாவு வந்தது. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய கோபம் அங்கே வருகிறதா இருக்கிறது. அதிலேயே 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த பொய் போதனையாளர்களுடைய போதனைகள், வேதத்துக்கு புறம்பான, தேவனுக்கு பிரியமில்லாத அநேக பொய் போதனைகள் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. எனும் ஒரு மூத்த சகோதரர் சொல்லும் போது, இப்படிப்பட்ட பொய் போதனைகளை போதிப்பது தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவது போல, அது போல தேவனுக்கு அது பிரியமில்லாததாக இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு அவருடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது என்று சொல்லி அங்கே எச்சரிக்கப்படுகிறது. அதனால 4ஆம் வசனத்துல அந்த வாதையிலே அகப்படாமல் நீங்கள் வெளியே வாருங்கள் என்று உண்மையான சத்தியத்தின் மேல் விருப்பமுள்ள, வாஞ்சையுள்ள, தாகமுள்ள ஜனங்களை அங்கே வேதம் அழைக்கிறது. அவளை விட்டு வெளியே வாருங்கள், பொய் போதனையாளர்களை விட்டு வெளியே வார். 4ஆம் வசனம் படியுங்கள். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். பார்த்தீங்களா? இப்படி அவளை விட்டு வெளியே வர வேண்டும். அவளை விட்டு வெளியே வந்த பிறகு அதன் பிறகு அந்த வேசியோடு,
பொய் போதனையாளர்களோடு தொடர்பில் இருந்தால், ஐக்கியப்பட்டால், அதுவும் வேசித்தனமாக இங்கு காணப்படுகிறது. அப்படியே பாருங்கள், நாம் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்கிறோம். சத்தியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு அறிவை பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி அறிந்து கொண்டு நாம் ஒரு ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து அர்ப்பணிப்புக்குள்ளாக வந்த நாம் மீண்டுமாக அவர்களோடு அப்படிப்பட்ட எந்த ஒரு தொடர்பிலும் நாம் இருக்கக்கூடாது. அது ஒரு வேசித்தனம், ஆவிக்குரிய வேசித்தனமாக கருதப்படும். அடுத்ததாக இன்னொரு வேசித்தனம், நாம் இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்த பிறகு அந்த மணவாளனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் மட்டுமாக, இரண்டாம் வருகை மட்டும் நாம் கரை திரை அற்றவர்களாக ஒரு கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இதை குறித்து வசனம் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 அங்கே கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்து திருவசனமாகிய தண்ணீரினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மணவாட்டியாக தமக்கு முன் நிறுத்தி கொள்ள அவர் விரும்புகிறார். அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எந்தவித கரை திரை என்றால் அங்கே புள்ளிகள் சுருக்கங்கள் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சிறிய பாவங்கள், அசுத்தமான காரியங்கள், அவைகள் அந்த மணவாட்டியிடத்திலே வரக்கூடாது. அப்படி என்றால் உலகத்தாரோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு அநேக விதமான களியாட்டுகள், வெறிகள், அதிகப்படியான சந்தோஷம் தரக்கூடிய உலக ஜனங்களோடு சேர்ந்து கொண்டு நாம் அவர்களோடு ஐக்கியப்படுவது, அவர்களோடு எல்லா காரியங்களிலும் எல்லா சந்தோஷங்களிலும் அங்கே நாம் களியாட்டுகளில் கலந்து கொள்வது, அதுதான் கருப்பு, அங்கே கரை திரை புள்ளிகள் சுருக்கங்களாக அது நம்மேல் வருவதற்கு ஏதுவாக இருக்கும். இதை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தில் இருந்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கே பங்கு ஏது? அது நாம் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய எல்லா களியாட்டுகள் என சில திருவிழாக்களாக இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம், அளவோடு அவர்களோடு சேர்ந்து அப்படியாக நாம் ஐக்கியப்படுவதை தேவன் விரும்புகிறது இல்லை. இப்படி இருப்பது கூட ஒரு விதமான வேசித்தனமாக தேவன் எடுத்துக்கொள்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். 4வது காரியம், கிறிஸ்துவை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் நமக்கு சொல்லும் போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. பார்த்தீங்களா, அங்கே கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அங்கே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போமாக.
இது என்ன கிறிஸ்துவை பரீட்சை பார்ப்பது என்று நாம் பார்க்கும் போது இந்த சம்பவத்தை நாம் முதலாவது படிக்கலாம். எண்ணாகமம் 21 அதிகாரம் 4-5 வசனங்கள். எண்ணாகமம் 21:4-5. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். இங்கே தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, ஏனென்றால் அவர்கள் சென்ற வழி அங்கே கடினமாக இருந்தது. வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்து கடினமான பாதையாக இருந்தது. அப்பொழுது தேவனுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷனுக்கும் விரோதமாக அங்கே அவர்கள் பேசி என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து வர பண்ணினது என்ன? எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. அவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வருகிறார். அதை நீங்கள் கொண்டு வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமில்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு இது எங்களுடைய மனதுக்கு வெறுப்பார். இங்கே அற்பமான உணவு, வழி, இது இரண்டு நிமித்தம் அவர்கள் அங்கே தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாக அங்கே பேசுகிறார்கள். இப்போ அடுத்தது பாருங்கள். இது 6ஆம் வசனம். அதிலேயே அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இதிலே நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அவர்களுடைய பாதை கடினமாக இருக்கிறது. அவர்களுக்கு அந்த ஆகாரத்து மேல ஒரு வெறுப்பு வந்து விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அங்கே மோசேக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக அங்கே பேசுகிறார்கள். இந்த இடத்துல தேவன் அங்கே அவர்களுக்கு ஒரு ஃபேவர், இல்லாவிட்டால் ஒரு நன்மை செய்யவில்லை, மாறாக தண்டனை கொடுக்கப்படுகிறது. இதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அவர்கள் வழி போக பிரயாணம் கடினம். அப்பத்தை குறித்து அவர்கள் வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லும் போது அதற்கு தண்டனை தான் கொடுக்கப்படுகிறது. அந்த தண்டனை அங்கே பாம்புகள் அனுப்பப்படுகிறது, கொள்ளிவாய் சர்ப்பங்கள். இதை அவர்கள் உடனடியாக உணர்ந்து கொள்ளுகிறார்கள். அப்போ நாம் தவறு செய்து விட்டோம் என்று அங்கே மோசேயினிடத்திலே வருகிறார்கள். மோசேயினிடத்திலே வந்து நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று மீண்டுமாக தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள். இந்த பாம்புகள், இந்த சர்ப்பங்கள் எங்களை கடிக்காதபடி விலகி போகும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று மோசேயினிடத்திலே வந்து கேட்கிறார்கள். 7ஆம் வசனம். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். உடனே புரிந்து கொண்டார்கள். முதலாவது அங்கே வெறுப்பாக இருந்தது. அந்த அப்பம் வழி நிமித்தம் மனமடிவடைந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை. தண்டனை கொடுக்கப்பட்டது. உடனடியாக அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், நாம் தவறு செய்தோம். அங்கே மோசேயினிடத்திலே திரும்பி வருகிறார்கள். மோசேயினிடத்திலே விண்ணப்பிக்கும்படி கேட்கிறார்கள். இந்த சர்ப்பங்கள் எண்ணிகளை விட்டு நீங்கும்படி உதவி செய்யுங்கள். அப்படியே அங்கே ஒரு தீர்வு அப்பொழுது கொடுக்கப்படுகிறது. 8:9.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அங்க ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து மரத்திலே கட்டி அதை தூக்கி எல்லாரும் பார்க்க முடியாது உயர்த்தி அங்கே வை, அதை மாறத்தான் பிழைப்பான். இதுதான் அவர்களுக்கு அங்கு தீர்வாக கொடுக்கப்பட்டது. இதிலே நாம் கவனிக்க வேண்டும், அவர்களை வழி நடத்துவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நாம் அறிந்திருக்கிறோம், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை, அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று நாம் படித்தோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தூதனாக இருந்து அவர்களை வழி நடத்துகிறார். அந்த வழி கடினமானதுதான், அது ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். அந்த இடத்திலே மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக பேசுகிறார்கள். அப்பம் அற்பமானது என்று அங்கே மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தல். அங்கே கிறிஸ்துவே வழி நடத்துகிறார், அவர் அறிந்திருக்கிறார். வழி கடினம்தான். ஏனென்றால் அங்கே கானான் தேசம், அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதை சென்று அடைவதற்கு வழி கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்பம் கொஞ்சம் மனதுக்கு உறுப்பாக இருக்கலாம். ஆனால் அதற்காக நாம் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக அங்கே பேசக்கூடாது. அப்படியே பாருங்கள், இது நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு பரலோகம் போகிற வழி கடினம்தான். இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக பொய் போதனையாளர்கள் இயேசுவினிடத்திலே வா, எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். இல்லை, வழி கடினம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், இடுக்கமான வாசல், லூக்கா 13:24 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். பரலோகத்தில் போகிற வாசல் இடுக்கம், வழி நெருக்கமாயிருக்கும். அதில் உட்பிரவேசிக்க அநேகர் முயற்சித்தாலும் கூடாமற் போகும் என்று சொல்லும். படிங்கள் அந்த வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வழி இடுக்கம் தான், கடினம் தான். ஆனால் அதிலே நடக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழி நடத்துகிறார். அவரை நாம் பரீட்சை பார்க்க கூடாது. அப்படியே அவர்கள் அந்த அப்பம் அவர்கள் மனதுக்கு வெறுப்பாக இருந்தது. இங்கே ஆவிக்குரிய சத்தியங்கள், வார்த்தைகள் கடிந்து கொள்ளும், நம்மை குத்துகிறதாக இருக்கும். அது நம்மை சீர்படுத்துவதற்கு, அதிலே நாம் வெறுப்பு காட்டக்கூடாது. சத்தியங்கள் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தருகிறதாக, நம்மை கரெக்ஷன் பண்ணுகிறதாக, நம்மை சீர்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். அற்பமாக எண்ணக்கூடாது. இதுதான் நமக்கு போதனையாக இருக்கிறது. இந்த வழியிலே ஒரு கடினமான பாதை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அவர் அதிலே வழி நடந்தார். அவர் அப்படியே நடந்து நமக்கு மாதிரியை வைத்திருக்கிறார். நாமும் அப்படியே நடக்க வேண்டும். இதுதான் நமக்கு போதிக்கிற போதனையாக இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாமும் ஒரு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். வழி கடினமாக இருக்கும். சத்திய வார்த்தைகள்
நம்மை குத்துகிறது போல இருக்கும், நம்மை கடிந்து கொள்ளும், அவைகள் நம்மை செயல்படுத்துவதற்காக இருக்கும். அப்படியே அநேக போராட்டங்கள், சோதனைகள், நெருக்கங்கள் அவைகள் நமக்கு அனுமதிக்கப்படும். அநேக சோதனைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. அவைகளை தேவன் அனுமதிப்பார். இந்த நெருக்கங்கள், சோதனைகள், பாடுகள் அது நம்முடைய குணலட்சணங்களை மாற்றும்படியாக, அவைக்குரிய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை வரும்படியாக அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. படியுங்கள், யாக்கோபு 1 அதிகாரம் 2-3 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பார்த்தீங்களா, பலவிதமான சோதனைகள் வரும்போது அது நமக்கு பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்படுது. அங்கே சொல்லும் போது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும், பொறுமை கற்றுத்தரும். அவின் கனிகளிலே ஒன்று நீடிய பொறுமை. இப்படி ஒவ்வொரு அந்த கனிகள், நல்ல குணலட்சணங்கள் வளருவதற்கு இப்படிப்பட்ட சோதனைகள், நெருக்கங்கள், அநேக சூழ்நிலைகளை அனுமதிப்பார். அப்படியே 1 பேதுரு 4 அதிகாரம் 12-13 நீங்கள் படித்து பாருங்கள். உங்கள் நடுவே பற்றி எரிகிற அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல், அக்கினி என்றால் உபத்திரம், துன்பங்கள், அது புதுமை அல்ல என்று எண்ணாமல் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இந்த உபத்திரவங்கள் நம்முடைய குணலட்சணங்களை மாற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக நிற்க நம்மை தகுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்படியே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 5:3-4 வசனங்களில கூட உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை அங்கே ஒரு அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த அனுபவங்கள் நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதியை கொடுக்கிறதாக. இதனால இவைகளெல்லாம் தேவன் அனுமதிப்பார். அதற்காக நாம் மனம் அடிவடையக்கூடாது, வெறுப்பாக கூடாது. அந்த மாம்சிக இஸ்ரவேலர்கள் போல நாம் அப்படி வெறுப்பு, தேவனுடைய மக்கள் மேலே, தேவன் பேரில் நாம் அங்கே விரோதமாக பேசக்கூடாது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இல்லை, தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்து நம்மை சீர்படுத்துகிறார், நம்மை பக்குவப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகிய மணவாளனுக்கு முன்பாக நிற்க நம்மை தகுதிப்படுத்துகிறார். அதனால அடுத்த வசனத்துல அங்கே சொல்லும் போது, அதனால் நாங்கள் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்றது. அந்த வசனம் ரோமர் 5:3-4. அடுத்து, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு வர வேண்டும். உபத்திரவங்களிலே சந்தோஷப்பட வேண்டும். அவர்களை போல, மாம்சீக இஸ்ரவேலரை போல தேவனுக்கு விரோதமாக நாம் பேசக்கூடாது, மனம் அடிவடையக்கூடாது. இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. யோபு புஸ்தகத்திலே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 5 அதிகாரம் 17-18 படிங்கள். யோபு 5:17-18. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. கை ஆற்றுகிறது. இங்கே தேவன் தண்டிக்கிற மனுஷன் என்று சொல்லப்பட்டது. தண்டிக்கிறது அல்ல,
இங்கே அதில் நாம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் தேவன் திருத்துகிற மனுஷன் பாக்கியவான். திருத்துகிறார் நம்முடைய குறைகளை, நம்முடைய மாம்சீக பிரகாரமான எல்லா அசுத்தமான சிந்தனைகளை அங்கே திருத்துகிறார். அப்படியே சர்வ வல்லவருடைய சிக்ஷையை என்று சொல்லக்கூடும். சர்வ வல்லவருடைய ஒரு கண்டிப்பு, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது கண்டிக்கிறார். ஒரு அன்புள்ள தகப்பனாக அதிலே நாம் அற்பமாய் எண்ணாதிருங்கள். இந்த ஒரு திருத்துகிற காரியம் இல்லாவிட்டால் நமக்கு தருகிற ஒரு கண்டிப்பு, தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார் என்று வசனம் சொல்றார். அப்படியே நம்முடைய பரம தகப்பன் நம்மை நேசிக்கிறதுனாலே சில கண்டிப்பு, சில திருத்துகிற காரியங்களை செய்கிறதுனாலே நாம் அங்கே அதை அற்பமாக எண்ணக்கூடாது. அற்பமாக எண்ணாதிருங்கள். அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் நம்மை அடிக்கிறார், அவருடைய கரம் நம்மை ஆற்றுகிறது. அப்படியே யோபு சொல்லும் போது அவருக்கு வந்த அநேக பாடுகள், சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். யோபு அப்பொழுது சொல்லுகிறார், யோபு 23:10, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பொன் என்பது வேதத்தின்படி ஒரு தெய்வீக குணலட்சணத்தை அடையாளப்படுத்துகிறது. அந்த குணலட்சணத்துக்காக அவர் நம்மை அநேக சூழ்நிலைகள், சோதனைகள், பாடுகள் வழியாக நடத்துவார். அதனால சோதனைகள், போராட்டங்கள், அநேக சூழ்நிலைகளிலே நாம் நடத்தப்படும் போது தேவனுக்கு விரோதமாக அந்த மாம்சீக இஸ்ரேலர் போல மனம் அடிவடையக்கூடாது, மனதுக்கு வெறுப்பு வரக்கூடாது. அப்படி வந்தால் அது தண்டனை வந்துவிடும். அங்கே பாம்புகளை அனுப்பினார், இந்த சர்ப்பங்கள் அவைகள் கடித்தன. அப்பொழுதும் தேவனுடைய அன்பு அவர்கள், அப்பொழுதும் அதற்கு ஒரு தீர்வை அங்கே உண்டாக்குகிறார். வெண்கல சர்ப்பத்தை நீ கோலிலே அங்கே செய்து உயர்வாக வை, அதை நீ நோக்கி பார்த்தால் நீ சுகம் பெறுவாய், நீ ஜீவன் பெறுவாய். அப்படி அங்கே தேவன் ஒரு அன்பு பாராட்டி இருக்கிறார். இது நமக்கு, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி, சிலுவை மரணம், இதற்கு அடையாளமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே நாம் எசாயா புஸ்தகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி, அந்த மரணத்தை குறித்து நாம் படிக்கிறோம். எசாயா 53:4-5 வசனங்களிலே அவர் மெய்யாகவே நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நமக்காக அவர் காயப்பட்டார், நமக்காக அவர் பாடுகளை, அவமானங்களை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அங்கே எப்படி வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் அங்கே ஜீவன் பெற்றார்கள், சுகம் பெற்றார். அப்படியே நமக்கு, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வெண்கல சர்ப்பத்தை போல சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். படிகள் 1 பேதுரு 2 24 வசனம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பார்த்தீங்களா? அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்று திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பில் தெளிவாக அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள்.
அங்கே எப்படி அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து சுகம் பெற்றார்களோ அப்படியே நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய முழு சிந்தையோடு முழு மனதோடு விசுவாசித்து அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்ப்பது என்றால் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வது, அவர் பிரமாணங்களை நாம் கை கொண்டு நடப்பது, அவருக்கு பிரியமானதை நாம் செய்வோம். இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வெண்கல சர்ப்பத்தை ஒப்பிட்டு தன்னை ஒப்பிட்டு பேசுகிறார். எவ்வளவு தெளிவாக அங்கே ஒப்புமைப்படுத்தப்படுகிறது பாருங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அங்கே எப்படி மோசையினால் அங்கே சர்ப்பம் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டதோ அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தெளிவாக இங்கு ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார். அவர் உயர்த்தப்பட வேண்டும். அப்படியே உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்த்தால் சொல்வார். அவர் மேல் நாம் உறுதியாக ஒரு விசுவாசத்தை காண்பித்து அவர் போதித்தபடி நடக்க வேண்டும். அதுதான் நோக்கி பார்ப்பது. என்னில் அன்பு கூறுகிறவன் என் கற்பனைகளை கை கொள்வானாக. இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார். அன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்காத அந்த யூதர்களிடத்திலே கூட பேசுகிறார். அந்த யூதர்கள் பாருங்கள், மேசியா வருவார் என்று எதிர்பார்ப்போடு அந்த நாட்களிலே இருந்தார்கள். மேசியா என்றால் தேவனால் அபிஷேகப்பட்ட ஒருவர் வரப்போகிறார். அவர் வந்து நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நமக்கு ராஜாவாக இருப்பார், நம் மூலமாக உலகத்தையே ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்தது. மேசியா வருவார். அவர்களிடத்திலே இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், அந்த விசுவாசிக்காத யூதர்களிடத்திலே யோவான் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இப்படியாக பேசுகிறார். நான் ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். பார்த்தீங்களா? என்னை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றால் அவர்கள் எதிர்பார்த்திருந்த மேசியா நான் தான் என்று என்னை உயர்த்தின பின்பு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்படியே அறிந்து கொண்டார்கள். எல்லாரும் அல்ல, சிலர். அப்போஸ்தலர்கள் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நடந்து அங்கே 50வது நாள் அந்த பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பிறகு யூதர்கள் மத்தியிலே பேசும்போது அவர்கள் 3000 5000 என்று அவர்கள் சேர்க்கப்பட்டார். அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டது. அப்படி இயேசு அவரை உயர்த்தின பின்பு நானே அவர் என்று உணர்ந்து கொள்வார்கள். அதனால அந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் போல நாம் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் வழி நடத்துகிறார். கிறிஸ்துவை நம்மை நடத்துகிறார். அவரே அந்த பாதைகளை அமைத்திருக்கிறார். வழி கடினம்தான். அந்த மன்னா சத்தியங்கள் நம்மை குத்தும், நம்மை கரெக்ஷன் பண்ணும், நம்மை சீர்படுத்தும். அநேக சோதனைகள் போராட்டங்கள் உண்டு, அது நம்மை சீர்படுத்துவதற்கு. அதனால் நாம் கிறிஸ்துவை பரீட்சை பாராமல் இருக்க வேண்டும். 5வது தவறு, அவர்கள் முறுமுறுத்தார்கள். இதை குறித்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படியுங்கள். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அவர்களில் சிலர் முறுமுறுத்து
சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவம் பாருங்கள், என்னாகமம் 16ஆம் அதிகாரத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு சிலர் தேவனுடைய மனுஷனாகிய மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். கோராகு, தாத்தான் என்று சில பேர் அவர்கள் தலைமையில எழும்பி என்ன சொல்லுகிறார்கள்? 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். ஏன் உயர்த்துகிறீர்கள்? எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார்கள்! தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன் மோசே, உங்களை நீங்கள் ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று கேட்கும் போது அங்கு மோசே தேவ சமூகத்திலே முகங்குப்புற விழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. விழுந்து அங்கே கர்த்தரிடத்திலே மன்றாடுகிறார். நீங்கள் எனக்கு விரோதமாக அல்ல, தேவனுக்கு விரோதமாக நீங்கள் கூட்டம் கூடினீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அங்கே ஒரு காரியத்தை செய்ய மோசே சொல்லுகிறார். அங்கே நீங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பினபடியால் நாளைக்கு உங்கள் தூப கலசங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவைகளை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக கூடி வாருங்கள் என்று சொல்லி அப்படியே அவர்கள் அடுத்த நாள் அங்கே கூடி வருகிறார்கள். அங்கே கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. அப்பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை அங்கே வெளிப்பட்டது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கோராகு, இந்த தாத்தான், அபிராம் இவர்கள் வாசஸ்தலத்தை விட்டு மற்ற சபையாரை விலகி போக சொல்லுங்கள், அவர்களை தனிமைப்படுத்தப்படுகிறது. அங்கே தனிமைப்படுத்தப்பட்டு அங்கே தேவ கோபம் அவர்கள் மேல் வருகிறது. அவர்கள் குடும்பத்தோடு அங்கே மண்ணுக்குள் அங்கே புதைந்து போகிறார்கள். பூமி தன் வாயை பிளந்து அவர்களை முழுங்கி போட்டது என்று வசனம் சொல்லுங்கள். படிங்கள் 32, 33. அதிலேயே பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் போராகக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகளை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். பூமி அவர்களை அப்படியே ஒழுங்கி போட்டது. எப்படிப்பட்ட சூழ்நிலை! பூமி தன் வாயை பிளந்து அப்படியே அவர்களை ஒழுங்கி போட்டது. குடும்பத்தோடு வீடுகள், வீடும் வீடு வீடு எல்லாம் அதிக ஜாக்கிரதை. அப்படியே பாருங்கள், இன்னும் அவர்கள் கூட்டத்தாரே 250 பேரை தேவனுடைய அக்கினி பட்சித்து போட்டது என்று சொல்ல பார்த்ததிலே 35 படிகள். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. நெருப்பு அவர்களை சுட்டரித்து போட்டது. தேவ கோபம். தேவனுடைய மக்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பது தேவன் அங்கே தேவ கோபத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அங்கே அவர்கள் செத்தார்கள். அடுத்தது பாருங்கள், இன்னும் அடுத்த நாள் மறுநாள் அங்கே அவர்கள் முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்று மீண்டுமாக தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அப்பொழுது பாருங்கள், திருப்பி கோபம் வருகிறது. அங்கே வாதை தொடங்குகிறது. என்னாகமம் 16:49. கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். 14,700 பேர். திரும்ப வாதை வந்து விட்டது.
அதனால தேவனுடைய காரியங்களிலே நாம் அதிக கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய மக்களுக்கு தேவனுக்கு விரோதமாக நாம் முறுமுறுக்காமல் இருக்க வேண்டும். பாருங்கள், தேவனுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மோசே ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். இதை நாம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், இந்த முறுமுறுப்புகள் எப்படி வருகிறது என்று நாம் பார்க்கும்போது இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த முறுமுறுக்கிற நாம் மட்டும் செய்கிறது மிகவும் சரியானது, மற்றவர்கள் செய்வது எல்லாம் குறை கண்டுபிடிக்கிற அந்த ஒரு மனது, அப்படி இருப்பதுதான் இந்த முறுமுறுப்புக்கு காரணமாக இருக்கிறது. அப்படி நாம் சில குறைகள் மற்றவர்களிலே கண்டால் நாம் நம்மை நாமே நன்றாக நிதானித்து முதலாவது அறிந்து கொண்டு நேரடியாக அந்த சகோதரர்களிடத்திலே போய் அவர்களோடு அந்த வார்த்தையை பேசி அந்த குறைகளை சீர்படுத்த வேண்டும். அதற்கு முன்பதாக நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அதிகமாக தேவனை சார்ந்து இந்த குறைகள் இப்படி இருக்கிறது என்று நம்மை நாம் முதலாவது உணர்ந்து கொண்டு ஆராய்ந்து பார்த்து தனிப்பட்ட முறையிலே பேசி அவர்களோடு குறைகள் இருந்தால் சீர்படுத்த உதவி செய்து அப்படியாக நாம் இருக்க இல்லாமல் அவர்களைப் போல 250 பேர் அநேகரை கூட்டிக் கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக நாம் எழும்பக்கூடாது. அது தேவ கோபத்துக்கு ஆளாக ஆகும். அதனால நாம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். இப்படி முறுமுறுப்பு தேவனுடைய பார்வையில் தேவ கோபத்துக்கு சங்காரத்துக்கு அது ஆளாக நாம் நேரிடும். இது நாம் 5 காரியங்கள் அவர்களிடத்தில் 5 தவறுகளை நாம் பார்க்க. முதலாவது பொல்லாங்கானவைகளை இச்சித்தல், இரண்டாவது அவர்கள் அங்கே விக்கிரகாராதனைக்காரர், மூன்றாவது வேசித்தனம், நான்காவது கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், ஐந்தாவது முறுமுறுத்தார். இந்த பாடம் முழுவதுமாக நீங்கள் நிதானமாக கேளுங்கள். இவைகளை கேட்டு இது தேவன் நமக்கு அப்போஸ்தலன் பவுல் மூலமாக தேவனுடைய மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மந்திரமாகிய பவுல் அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு போதிக்கப்பட்ட ஒரு பாடம். நிழலாக அங்கே சொல்லப்பட்டதை எடுத்து நமக்கு போதிக்கப்பட்ட பாடம். அதனால இதை நாம் அதிக கவனத்தோடு இதில் என்ன குறை நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நிதானமாக கவனித்து ஜாக்கிரதையாக அதில் நம்முடைய குறைகளை சீர்படுத்தி நாம் அப்படிப்பட்ட அந்த அழிவில் இந்த பாருங்கள், இந்த 5 தவறுகளிலும் அநேகர் கொல்லப்பட்டார்கள். இந்த தவறுகளை செய்தவர்கள் ஒருவர் கூட அந்த கானானுக்குள்ளே போகவில்லை. ஒருவர் கூட போகவில்லை. இது நமக்கு மிகுந்த ஒரு எச்சரிப்பு. இப்படிப்பட்ட தவறுகள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் தேவனிடத்திலே மன்றாடி செபித்து அவைகளை விட்டுவிட வேண்டும். ஆனால் யாருதான் அந்த கானானுக்குள் பிரவேசித்தார்கள் என்று நாம் பார்க்கும்போது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அங்கே 14:24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். காலேப்பை பற்றி எப்படி சொல்லப்பட்டது? அவன் உத்தமமாய் நடந்தான், வேறே ஆவி உடையவனாக இருந்தான்,
அப்படிப்பட்ட உத்தமமாக நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படியே யோசுவா கூட எண்ணாகமம் 26:65 எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியாய் இருக்கவில்லை. அப்படி அவர்கள் 2 பேர் பிரவேசித்தார்கள். இன்னும் சில பேர் லேவியர்கள் அவங்க சில பேர் அந்த கானானுக்குள் பிரவேசித்தார்கள். மாத்திரமல்ல, அந்த கானானுக்குள்ளே வந்து அதன் பிறகு ஜெனரேஷன் வந்தவர்கள் அவர்கள் கூட போனார்கள். அதுதான் அங்கே சொல்லும் போது 20 வயது அதற்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே செத்தார்கள். அந்த 20 வயதுக்கு உட்பட்ட அந்த வனாந்தரத்துக்குள்ளே வந்து பிறந்த அந்த பிள்ளைகள் அவர்களோடு கானானுக்குள் பிரவேசித்தார்கள். ஏனென்றால் படிகள் அந்த வசனம் 14 என்னாகும் 14:29-31 இந்த வசனங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லும் போது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அழிக்கவா இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீர் என்று அவர்கள் பேசினார்கள். அதனால் அந்த வார்த்தைக்கு நேர் எதிராக உங்களை நான் அழித்து போடுவேன், உங்கள் பிள்ளைகளை நான் கானானுக்குள்ளே கொண்டு போவேன் என்று தேவன் அவர்களை கொண்டு போகிறார். படிங்கள். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். 31 கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். பார்த்தீங்களா? கொள்ளையாவார்கள், எங்கள் பிள்ளைகள் வனாந்திரத்திலே சாகும்படி கொண்டு வந்தீர்களா என்று சொன்னார். அவர்களை நான் கொண்டு போவேன். தேவன் எப்படிப்பட்டவர்கள்? நாம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். நாம் சத்தியத்துக்கு வந்து சத்தியங்களை அறிந்து ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இந்த நாட்களிலே நாம் ஒரு பிரயாணம் வனாந்திர பிரயாணத்தில் போயிட்டு நாம் இருக்கிறோம். அப்பொழுது போகும்போது அங்கே யோசுவா காலேப் போல கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கவனமாக செவி கொடுக்க வேண்டும். உத்தமமாக காலேபை பற்றி சொல்லப்பட்டு உத்தமமாய் அவன் வேறே ஆவியுடைய இருந்து அவனை நான் கொண்டு போனேன். அப்படியாக வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், அவர்களை வழி நடத்தின மோசே, ஆரோன் இவர்கள் கூட அந்த கானானுக்குள் போகவில்லை. இது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு எச்சரிப்பு. நம் தேவனுக்கென்று அநேக பாடுகள் பிரயாசங்கள் பட்டாலும் வேலை செய்யலாம், தேவனுடைய நாமத்துக்காக பிரயாசப்படலாம். ஆனாலும் இந்த வேலை செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தை எப்பொழுதும் யோசுவா காலேபு போல தேவன் பேரில் உறுதி, ஒரு வைராக்கியம் காட்டுகிறவர்களாக விசுவாசத்திலே நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அந்த யோசுவா காலேபு குறித்து அவர்கள் விசுவாசத்தை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் அங்கே கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போனவர்களிலே 2 பேர். அந்த 2 பேரும் வந்து நற்செய்தி சொன்னார்கள். மற்ற 10 பேரும் அந்த தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் அதில் இருக்கிற ஜனங்கள் ராட்சசர்கள் போல இருக்கிறார்கள். அவர்கள் பார்வையிலே நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல இருக்கிறோம். அது குடிகளை பட்சிக்கிற தேசம், பெரிய அரணிப்பான கட்டிடங்கள் இருக்கிறது. அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வது முடியாத காரியம். அவர்கள் அவிசுவாச வார்த்தைகளை பேசினார்கள். ஆனால் யோசுவா காலேப் அப்படி அல்ல. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர்களை காத்த அந்த நிழல் அவர்களிடத்தில் எடுபட்டு போயிற்று.
தேவன் நம்மோடு இருந்து அவர்களை மேற்கொள்ள பலன் தருவார். அப்படிப்பட்ட ஒரு உறுதி, ஒரு வைராக்கியம் அவர்களிடத்திலே இருந்தது. படிங்கள் அந்த வசனம். என்னாகமம் 14:6-9. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். பார்த்தீங்களா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், உறுதி. அவர்கள் அன்றைக்கு எல்லாவற்றையும் கண்ணாலே கண்டார்கள். கர்த்தருடைய பலத்த செய்திகளை, செங்கடல் பிளக்கிறது, அங்கே கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, காடை வந்து விழுகிறது, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அவர்களை பாதுகாப்பாக வழிநடத்துகிறது. இவைகளையெல்லாம் கண்டும் அவர்கள் அவிசுவாசத்துக்குள்ளே போனார். நமக்கு பாருங்கள், நமக்கு காணாமல் விசுவாசிப்பதற்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் காணாமல் எப்படி விசுவாசிப்பது? தேவனுடைய வார்த்தை. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால். வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது, சத்தியங்களை கேட்கும் போது நமக்கு விசுவாசம். அதனால் அதிக தியானம், அதிக சத்தியங்களை கேட்பது, அப்படிப்பட்ட உறுதி விசுவாசம் நமக்கு வருவதற்கு அதுதான் ஒரே வழி. அப்படியாக நாம் யோசுவா காலேபு போல தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர்களை மேற்கொள்ள நம்மால் கூடும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு பாடமாக இருக்கு, நமக்கு மிகுந்த எச்சரிப்பு. நாம் சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம், சத்தியம் எனக்கு தெரியும் என்பதால் எல்லாரும் அங்கே பரலோகத்துக்கு போக முடியாது. அவர்களுக்கு வந்துட்டது போல அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும், அநேக சோதனைகள் வரும். கர்த்தரிடத்திலே முழு நம்பிக்கை, உறுதி, வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக நின்று நமக்கு வருகிற எல்லா சோதனைகள், நெருக்கங்களிலே நாம் ஜெயிக்க வேண்டும். அவர் பலன் தருவார், நம்மை நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் நாம் முறுமுறுக்காமல், அவர் பேர்ல, தேவனுடைய மக்கள் மேல அந்த வெறுப்பு காட்டாமல், சத்தியத்துக்கு விரோதமாக பேசாமல், நாம் உறுதி காட்டுகிறவர்களாக, தேவனுக்கு எப்போதும் மகிமை செலுத்துகிறவர்களாக அவர் நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டது. எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி தேவனை நாம் நன்றி உள்ள இதயத்தோடு எப்போதும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் வைக்க வேண்டும். நம்ம இந்த உலகத்துக்குரிய எந்த காரியமும், அது பணமாகவோ பேர் புகழாகவோ எந்த பொருளானாலும் எல்லாம் தேவனுக்கு கீழாக, தேவனுடைய காரியங்களுக்கு கீழாக வைத்து தேவனை மேலாக வைத்து கொண்டு, தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை பலப்படுத்துவார், நடத்துவார். பாதை இடுக்கமான பாதை தான். சத்தியங்களை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை நாம் அதிக கவனம், தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையை நான் நோக்கி பார்ப்பேன் என்று வார்த்தை அதிக முக்கியப்படுத்த வேண்டும். அப்படியாக நாம் ஜீவித்து இந்த பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலன் 14:22 அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அதனால
இந்த அருமையான ஒரு அழைப்பு இந்த சுவிசேஷ யுகத்திலே மாத்திரம்தான் இருக்கும். அதன் பிறகு பரலோகத்துக்குரிய அழைப்பு இருக்காது. அதனால இந்த அழைப்புல நாம் வந்திருக்கிறோம். இந்த அழைப்பை விட்டு நம்மை பிரிப்பதற்கு வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. எதுவும் நம்மை பிரிக்காது என்ற உறுதி, வைராக்கியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே ரோமர் கழுதத்திலே 8ஆம் அதிகாரம் 36 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே மரணமோ ஜீவனோ உயர்வோ தாழ்வோ அங்கே துன்பமோ பசியோ பட்டயமோ எதுவும் எங்களை பிரிக்காது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று அங்கே அப்படிப்பட்ட ஒரு உறுதி, வைராக்கியம், தேவன் பேரில் விசுவாசம் நமக்கு இருக்கு. தேவன் நம்மை பார்க்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாப்பார், நம்மை வழி நடத்துவார். அதனால நம்மை அவர் அந்த பரலோகத்துக்கு அழகாக கொண்டு போய் சேர்ப்பார். நாம் சரியாக இப்படியாக வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உத்தமமாய் நடந்தால் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நாம தேவனை விட்டு போனால் தவிர தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை அந்த பரலோக ஆசீர்வாதத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாக இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.